இது வந்து மேலே வந்து இந்த ஆட்டுக்காலுடைய ரோமம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த எப்படின்னா இந்த ஆட்டுக்காலுடைய ரோமம் மாதிரி இருக்கும். இந்த ரோமத்தை எடுத்துட்டு நீங்கள் இதை வந்து லேசாக இழைச்சிங்கன்னா இல்லை பார்த்தாலே தெரியும், கிழங்கு போல் வந்துடும் உங்களுக்கு. இது நான் உடச்சி காட்டுறேன். இதாக இருக்கு இல்லையா, இதுதான் அந்த முடவாட்டுக்காலோட உள்ள பகுதி. இதை வந்து உங்களுடைய எலும்பு பலகீனத்திற்கும் மூட்டு பலகீனத்திற்கும் ஜவ்வு விலகி இருக்குது. சது ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் நீங்கள் ஒரு வெந்நில போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வாங்கி லேசாக போட்டு கலக்கிட்டு கொத்தமல்லியை போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அருமையான சூப்பு ரெடி உங்களுக்கு. டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி 2 நாளைக்கு ஒரு இல்லை வாரத்துக்கு 1 நாள் இல்லை வாரத்துக்கு 2 நாளாக நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து இரும்பு போல் பலமாக இருக்கும் உங்களுக்கு. நலமுடன் வாழ்வோம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன இது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், முடவாட்டுக்கால். இது வந்து ஆட்டுக்கால் போல் இருக்கும். இது வந்து முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது வந்து மலையில் விளையக்கூடிய ஒரு அற்புத மூலிகை, ஒரு காயகற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து எப்படின்னு சொன்னால், இது வந்து பேராசைட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒட்டுண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா. பாறையின் இடுக்குகள்லேயும் மரங்கள்லேயும் அந்த குப்பைகள் அந்த இலைகளை சேர்ந்து இது வந்து வளரக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து பரணி வகைன்னு சொல்லுவாங்க. அந்த செடியிலே வந்து இந்த பொட்டானிக்கல் படித்தவங்க தெரியும், பரணி வகைன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது இல்லையா, இதில் இருந்து தான் அதனுடைய இலை வந்து வந்திருக்கும். இந்த இலையோட காம்பு தான் இது. இது வந்து அந்த இலையை தான் உடச்சி எடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் உடச்சிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து மேலே வந்து இந்த ஆட்டுக்காலுடைய ரோமம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த எப்படின்னா இந்த ஆட்டுக்காலுடைய ரோமம் மாதிரி இருக்கும். இந்த ரோமத்தை எடுத்துட்டு நீங்கள் இதை வந்து லேசாக இழைச்சிங்கன்னா இல்லை பார்த்தாலே தெரியும், கிழங்கு போல் வந்துடும் உங்களுக்கு. இதுதான் வந்து முடவாட்டுக்கால். இந்த கிழங்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை எல்லாம் நல்லா இலக்கி எடுத்துகிட்டு இந்த இதை பொடுசாக நறுக்கிக்கணும். நறுக்கிக்கிட்டு ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா பண்ணுவீங்க இல்லையா, கறி மசாலா போட்டு இஞ்சி சுக்கு மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு, அதே போல் இதை வந்து சூப் வச்சு குடிக்கலாம். இது யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மூட்டு வலியை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது. அந்த மூட்டு வலி உள்ளவங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளை பலப்படுத்துவதற்கு, எலும்பை பலப்படுத்துவதற்கு, அதாவது வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்கிறோம், சார் நீங்கள் வந்து ஆட்டுக்கால் சூப் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்டுக்காலை எங்கே போய் எடுக்கிறது, ஆட்டுக்காலை யார் பண்ணுறது, அது வசதி இல்லைன்னு சொல்லி. இது வந்து ரெண்டாவது, அது அசைவம். இது வந்து சைவம். வள்ளலார் பெருமான் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளலார் பெருமான் அருளிய மூலிகையில் முக்கியமான மூலிகை வந்து இந்த முடவாட்டுக்கால். இந்த முடவாட்டுக்காலோட வந்து நாங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப போடுறது ரொம்ப ஈஸி. சது ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் நீங்கள் ஒரு வெந்நில போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வாங்கி லேசாக போட்டு கலக்கிட்டு கொத்தமல்லியை போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அருமையான சூப்பு ரெடி உங்களுக்கு. டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி 2 நாளைக்கு ஒரு இல்லை வாரத்துக்கு 1 நாள் இல்லை வாரத்துக்கு 2 நாளாக நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து இரும்பு போல் பலமாக இருக்கும் உங்களுக்கு. நல்லது ஒரு சக்தியை கொடுக்கும். இது எங்கே அதிகமாக கிடைக்கும்னா, கொல்லிமலையில் கிடைக்கும், ஏற்காடு மலையில் கிடைக்கும். நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தீங்கன்னா அங்கே வந்து முடவாட்டுக்கால் சூப்புன்னு சொல்லி விற்பாங்க. சென்னையில் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும் உங்களுக்கு, எங்கிட்டையும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து இதை நான் உடச்சி காட்டுறேன். இதாக இருக்கு இல்லையா, இதுதான் அந்த முடவாட்டுக்காலோட உள்ள பகுதி. இதை வந்து உங்களுடைய எலும்பு பலகீனத்திற்கும் மூட்டு பலகீனத்திற்கும் ஜவ்வு விலகி இருக்குது. இது வந்து இதை மட்டும் எடுத்தால் காணாது, மற்ற தைலங்கள் நாங்கள் மற்ற பொடிகள் இதெல்லாம் தர்றோம் இல்லையா, அது கூட சேர்ந்து இதையும் சேர்த்து எடுக்கணும் உங்களுக்கு. நாங்கள் வந்து மருந்து கொடுக்கும்போது முதல் கட்ட மருந்து கொடுத்து 2வது கட்ட மருந்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. முதல் கட்டத்தில் வந்து அவங்களுடைய உடல், இந்த மூட்டு வலிக்கு உடலில் உள்ள கழிவுகள் டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வெளியேற்றினதுக்கப்புறம் அவங்க உடம்பை பலப்படுத்துறதுக்கு இந்த முடவாட்டுக்கால் வந்து இது வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது. இப்போ ஆடு கூட நம்ம சாப்பிடலாம், பட் அதை வந்து நம்ம கொலஸ்ட்ரால் சொல்லி அதோட மேலே ஒரு பயம் நமக்கு இருக்குது. பட் இது வந்து சுத்தமான சைவங்கிறதுனால, ஒரு தாவர இதுங்கிறதுனால, இப்போ சைவத்தில் இருக்கிறவங்க தாவர வர்க்கங்கிறதுனால இதை வந்து ரொம்ப துணிஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக வரும் உங்களுக்கு. இதில் சின்ன சைஸும் உண்டு, பெரிய சைஸும் உண்டு உங்களுக்கு. இதை வந்து மூட்டை கணக்கில் வாங்கி அதை நாங்கள் பக்குவம் பண்ணி பவுடராக வச்சுருக்குறோம் உங்களுக்கு.
இதை கிழங்கா வாங்குறோம் வாங்கிக்கலாம், பவுடராக வாங்குறோம் வாங்கிக்கலாம். இதை வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.